Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட் நம்ம சென்னை எக்மோரில் கிளம்பி நம்ம வந்து திருவனந்தபுரம் வந்து சேர்ந்தோம். ஸோ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷனே வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வெளியே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கேப் இருக்குது, ஆட்டோஸ் கூப்பிட்றாங்க, தட்டிக்கு உண்டா வாங்க 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் நிதானமாக நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக அவங்க ரேட் பேரம் பேசிட்டு இங்கேருந்து வண்டியில் ஏறுங்க. ஏன்னா புது இடம்ன்றதுனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இங்கேருந்து சஃபாரி ரிஜென்சி தான் நான் புக் பண்ணியிருக்கேன், bookmy.com மூலிமா. சரி, இங்கேருந்து போகலாம். அப்போ ஆட்டோவில் எவ்வளோ நிற்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஎஸ்ஆர்டிசியோடைய பஸ் ஸ்டாண்டு. சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம இந்த ஒரு வாரம் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம், அதனால் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணிடலாம். 40 ரூபா கேட்டிருக்காரு. ஸோ இங்கே 40 rupees கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம ஊரில் ஆவின் மாதிரி இங்கே வந்து மில்மா. மில்மா இல்லைண்ணா, மில்மா. எல்லா ஊருக்கும் இங்கே இருந்து நீங்கள் பயணம் செய்யலாம். இங்கே ஒரு வண்டி கலைன்னு போயிட்டுருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே திருவனந்தபுரத்தில் நம்ம எடுத்துருக்க ஹோட்டல் சஃபாரி ரிஜென்சி. ஸோ அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. ரிசப்ஷன் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு. இதாவது ரிசப்ஷன் பார்த்தீங்க. இப்போ நம்ம அப்படியே இப்போ மேலே போகலாம். அவங்க எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து மேலே போனோம் ஸ்டெப்ஸு. நமக்கு வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் நம்ம ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா லிஃப்ட்டு இல்லை இங்கே. ஸோ அதுதான் நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்தால் 2 மாடி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா படி ஏறி தான் வரணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நம்ம எடுத்துருக்க ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. நமக்கு தனியாக ப்ரைவேட்டாக பாத்ரூம் கொடுத்துட்றாங்க, பட் அது ரூமை விட்டு வெளியே வரணும். ஸோ நம்மளுடைய ரூம் நம்பர் 305 கூட்டுத்தர 8 பார்ப்போம். ஸோ நான் முதல்ல பாத்ரூம் காமிச்சிடுறேன். நம்ம ரூம் வந்து ரைட்டில் இருக்குது. பாத்ரூம் இதுதான் 305 பாத்ரூம் அவுட்டரில் இருக்கு. இது வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம் 305 இருக்கு. ஸோ அழகாக ஒரு பெட். இங்கே நம்ம ஸ்டோரேஜ், நம்ம பேக்கு, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், ஹேங்கர் இருக்கு. சின்னதாக இங்கே டீப்பா இருக்கு, விண்டோ இருக்கு, மேலே ஃபேன் இருக்கு. இது ஏசி ரூம் இல்லை. ஸோ இங்கே வந்து ஸ்மால் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். See,
நீங்கள் இதை வாங்கிட்டு வந்தால் உள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ், ஒரு கிட்டல், ஒரு டிவி இருக்குது. இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏர்டெல்லோடைய இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மிரர். ஏன் ஏசி போடலை அப்படின்னா, திருவனந்தபுரம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை டைம் அப்படின்றதுனால ஏசி தேவை இருக்காதுன்றதுனால நான் போடலை. இன்னொன்று நம்ம நைட்டில் மட்டும்தான் நம்ம இது பண்ண போகிறோம். மற்ற நேரம் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட்ஸில் தான் இருக்க போகிறோம். அதனால் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்ம ரூம் டூர் தான். அவுட்டரில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் டாய்லெட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே கிரைசர் கொடுத்துருக்காங்க, கீழே வெஸ்டர்ன், இந்த பக்கம் வாஷ் பேஷன். ரொம்பவே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அதுதான் முக்கியம். ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, இந்த டாய்லெட்டு அவுட் சைடில் இருக்குது. நம்ம தான் தாப்பா போட்டு பூட்டிட்டு வரணும். நம்ம ரூமில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மணியண்ணாவும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ நானும் அவரும் இன்னைக்கு வேற லெவலில் அதிரி பூரியே கிளம்ப போகிறோம். அப்படி என்னென்ன எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கோ. இங்கே வந்து ஹரிநிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூர் ரிச் ஹோட்டல் இருக்காமா. இங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி போனால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் நானும் மணியண்ணாவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். பயங்கரமாக பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் எங்கள் அம்மா கொடுத்து விட்ட பணியாரம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அது காதால் முடிச்சிட்டோமா, மணி இப்போ 1 மணி ஆகுது. ஸோ அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து எங்கே போகிறோன்றது போகிற வழியில் சொல்கிறேன். ஓகே, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அப்படியே சறுக்கில் அப்படியே சருவலாக அப்படியே போகுது கீழே இறங்கி. மலை மேலே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கையில் கேமரா எடுத்துக்கிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கேண்ணா என்னை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. அதுக்காங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி நான் புட்டு புட்டு வைக்கிறது. பாட்டுக்கு இறங்கி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ கீழே தெரிஞ்சா நம்ம எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக கீழே இறங்கி போகிறோம் பாருங்கள். அதான் மெயின் ரோடு. இங்கே இருக்க ஆட்டோவே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இங்கே நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கிற டீ கடை இதுதான். இப்போ தான் நம்ம டீ சாப்பிட்லாம். நம்ம ஹோட்டலை விட்டு வெளியே வந்த உடனே பஸ் ரூட்டு தான் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் பாருங்கள். நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஹோட்டல்னு சொல்லிட்டு, அதான் பியூர் ஸ்டேட் ஹோட்டல். வந்து சாப்பாடு வந்து ஃபுல் மீல்ஸு 90 rupees சொல்கிறாங்க. பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. மெடிசன் போட்டுருக்காங்க போடுவாங்க. ஸோ நல்லது தான். ஒயிட் ரைஸ் அமூல் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். நம்ம ஊர் ரைஸ் தான் இங்கே கிடச்சிருக்கு. காமிக்கணும் பாருங்கள். ஸோ சும்மா மணிமணியாக நம்ம ஊரில் எப்படி ரைஸ் இருக்குமோ அதே போல் ரைஸ் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ரைட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டால் கேட்டிருக்கோம். ஸ்ரீ லட்சுமி நாராயண பவனில் வந்து நம்ம சூப்பராகவே சாப்பிட்டு முடித்தோம். அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் நம்ம எடுத்துட்டோம். 90 rupeesக்கு ஒரு 2 பொரியல், ஒரு கூட்டு, சாம்பார், மோர்க்குழம்பு, ரசம், தயிர், அப்பளம், ஊறுகாய் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஜஸ்ட் 90 rupees தான். எல்லாமே நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. வேணுன்றவங்க சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ நம்ம அடுத்தடுத்துக்கு போகலாம். நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம பூவர் ஐலாண்ட் தான் போக போகிறோம். ஒரு தீவுக்கு போக போகிறோம். ஸோ அதை வந்து போகிற வழியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. லேசான மழை சாரலோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். சில இடங்களே படப்படப்படன்னு பெய்யுது, சில இடங்களில் அப்படியே லைட்டாக அப்படி தூக்கி அப்படியே விட்டுட்டுது. இன்னும் வித்தியாசம் தெரியல. அது நம்ம வந்து இப்போ பைபாஸில் போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரியோடா ஓகே.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே வந்து பூவர் ஹைலேண்ட் இது இங்கே வந்து பிளாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமாக டூரிஸ்ட் ஸ்பாட் டூரிசம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து இப்போ எல்லாமே மொத்தமாக 2 ஹவர்ஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம். 2 பேர் மட்டும்தான் அதில் போக முடியும். நான் ஃப்ரெண்ட் அங்கே போர்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த போர்டு. ஸோ 2 பேருக்கு 4500 இப்போ நான் பே பண்ண போகிறேன். பே பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு லெவலில் செம என்ஜாய் ஃபன்னாக இருக்க போது. வாங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பே பண்ணியாச்சு. பில்லை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து நிதானமாக உங்களுக்கு ஷூட் பண்ணி எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு கோப்ரோ கையில் எடுத்தாச்சு. ஸோ வாங்க பார்ப்போம்.